ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதாவது மே 9th வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமேசான் மே 8th வந்து ஒரு சேல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அமேசானோட கிரேட் சம்மர் சேல். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் லீஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இது அமேசான் டே சேல். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரியே போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நீங்கள் ஆன் பண்ணாலே, நீங்கள் அமேசான் பேஜுக்குள்ளே போனாலே கிரேட் சேல், கிரேட் சம்மர் சேல் அப்படின்னு போட்டு பவர்டு பை சாம்சங் கேலக்ஸி இன்டெல் கோர். சாம்சங் கேலக்ஸினா S25 அல்ட்ரா, S25, S25 ப்ளஸ், இந்த S25 சீரிஸ் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கான சேலாக கண்டிப்பாக அது இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு ரேட்டுக்கே S25 வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு தான் கிடைக்குதுங்க. பாருங்கள், S25 அல்ட்ரா ஸ்டார் போட்டு வச்சுருக்காங்களா, ஆனால் விற்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99,990 12256 S25 அல்ட்ரா ப்ரைஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுலேருந்து ஒரு 3,000-4,000 இன்க்ளூடிங் பிளாங்க் ஆஃபர் எதனா போட்டாங்கன்னா வித்து கூப்பன் ஆஃபர் வேறு. சூப்பர். இங்கே பாருங்கள், S26 அல்ட்ரா 1,31,000 போட்டிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி ஆஃபர்லேயே கம்மியாக தாங்க இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அதர் ஆஃபர்னு போட்டு 1,23,990 போட்டிருக்காங்க. S26 ப்ளஸ் 1,11,000. இப்போ S26 ப்ளஸ் வாங்கலாமா, S25 அல்ட்ரா வாங்கலாமா, நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. ப்ளஸ் எல்லாம் போயிடாதீங்க, அல்ட்ராவே போயிடுங்க, பெஸ்ட்டான ஆப்ஷனு. S26 வந்து பார்த்தீங்கன்னா 80,000. ஆனால் S25 அல்ட்ரா லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் கட்டில் வரும்பொழுது 56,000 சம்திங் ஏதோ வந்தது. அதெல்லாம் செம்ம ஒர்த்து டீலு. M சீரீஸில் வந்து M17E 12,500 விற்கிறாங்க. M17 14,000 விற்கிறாங்க. M36 16,249, M56 வந்து 22, M06 11,500, M07 எத்தனை மாடல் வச்சிங்களா M சீரீஸில். ஃப்ளிப்பு, அதே மாதிரி ஃபோல்டு, கேலக்ஸி ஃப்ளிப் 7 FE அது வேறு விற்கிறாங்களா. சூப்பரு. ஸோ இது தாங்க வந்து சாம்சங் தாங்க மெயின் இவனோட ஃபோக்கஸு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்சங்கோட ப்ரைஸிங்கை விட்டுட்டான். ரொம்ப சந்தோஷம். மற்றது எதனா விட்டுருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மொபைல் செக்ஷனில் போனால் இதுக்கான ப்ரைஸிங்கை பார்க்க முடியும். ஜென்ரலாக அமேசானில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஆட் ஆகிருக்கு. வழக்கமாக OnePlus உங்களுக்கு நல்ல ப்ரைஸிங்கில் அமேசானில் கிடைக்கணும். பிகாஸ் OnePlus தான் வந்து அமேசானோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறது ரெண்டுமே. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது OnePlus, ஐக்கூட Neo 10 வந்து இன்றைக்கி ப்ரைஸிங் வந்து 35,000. ஸோ அதை தான் அங்கே போட்டிருக்காங்க. 35,000 8S Gen 4 ஃபைன். அதே மாதிரி நாட் CE6 இன்னும் லான்ச் ஆகலை, மே 8th போட்டிருக்காங்க. A7 Pro அது வாங்கணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, ஐஃபோன் 16 வந்து ஒரு 55Kக்குள்ளே வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கெல்லாம் வந்து கூட தாங்க காட்டுது. கரண்ட்லி அன்அவைலபிள். சூப்பர். நார்சோ M56, நாட் 6, ஐக்கூ 15R ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 47,000 இன்றைக்கி ப்ரைஸிங்கு. 50,000 12256. பேஸே வந்து பார்த்திங்கன்னா 8256 46,000. கிட்டத்தட்ட நான் ரீசெண்டாக வந்து இந்த ஐக்கூ டேஸில் பார்க்கும்போது 41,000 விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து ஒரு 5,000 rupees இன்க்ரீஸ்டு. ஸோ ஒரு பெரிய ப்ரைஸ் இன்க்ரீஸ் தாங்க இன்றைக்கி இருக்குது. அதை பற்றி தனியாக வீடியோ வரும், நீங்கள் வேணால் அதை போய் பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதாங்க ஆக்சுவலாக இதில் வந்து அல்ட்ரா ப்ரீமியம் ஃபோனில் S25 அல்ட்ரா, ஐஃபோன் 16, Z ஃபோல்டு, ஐக்கூ 15, OnePlus 13 இந்த சேலில் ப்ரைஸ் கட் ஆகி வரும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா OnePlus 15 வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட ப்ரைஸ் இன்க்ரீஸில் வந்து கிட்டத்தட்ட 80,000 போய் உட்காந்துருக்கு. இது ஒரு 55Kலேருந்து 60Kக்குள்ளே வருது அப்படின்னா வாங்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. நீங்கள் போய் ஒரு விவோ வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் OnePlus தாராளமாக கன்சிடர் பண்ணலான்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஸோ OnePlus 13 உங்களுக்கு ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். OnePlus 15 வாங்குறதுக்கு OnePlus 13 வாங்கிட்டு போயிடலான்றது தான் என்னோட இதுவே. ப்ளஸ் வந்து ஐக்கூ 15 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 73,000 விற்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 73,000. இவங்க கார்டு ஆஃபர்லாம் போட்டு ஒரு 67, 68க்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்றது ப்ரைஸிங் வரட்டும், நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாட் 6 இன்னும் ப்ரைஸ் ஏற்றலை. நாட் 5 வரைக்கும் ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. நாட் 6 இன்றைக்கி வரைக்கும் ப்ரைஸ் ஏற்றலை. அதுவுமே நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஐஃபோன் 15 திரும்ப 50Kக்குள்ளே வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும்.
இன்றைக்கி என்ன விற்கிறாங்க? கரண்ட்லி அன்அவைலபிள் 15R OnePlus 13s. ஆல்ரெடி 13s வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு காம்பேக்டான ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் காஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்குது. இந்த ஆஃபரில் வரட்டும் எப்படின்னு பார்ப்போம். Neo 10 கண்டிப்பாக கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி வந்து 40Kக்குள்ளே மொபைல் ஆகணும் அப்படின்னா ஒன்று Neo 10, இல்லைனா போக்கோவோட F7, இல்லை எனக்கு ஓவராலாக கேமரா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த இடத்துல விவோவோட T4 Ultra இதெல்லாம் தாங்க சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுவில் இருக்குது. கேமிங் மட்டும் வேணும்னா நீங்கள் 40Kக்குள்ளே வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் X8 ப்ரோவும் கம்பேர் பண்ணலாம் போக்கோவில். ஆனால் வந்து X7 ப்ரோவே எனக்கு தெரிஞ்சு படுத்துருச்சு. மற்றபடி இந்த பட்ஜெட் ஃபோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வருதுங்க. நார்சோ, லாவா, டெக்னோ, ரெட்மி, சாம்சங், ஐக்கூ இந்த மாதிரிலாம் வருது. ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறது S25 ப்ரைஸிங் தான். ஸோ S25 Ultra யாருன்னா வாங்குறதா இருந்தால் இப்பயே வைஸ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அண்டர் 1 lakh கீழே கண்டிப்பாக வரும். இன்றைக்கி விற்கிறதே அண்டர் 1 lakh கீழே தான் விற்கிறாங்க. ஒரு 10 ரூபா கம்மியாக விற்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனா கன்சிடர் பண்ணலாம். இந்த அமேசானில் நான் வெயிட் பண்ணுறது வந்து S25 Ultra, அதே மாதிரி iPhone 17 அண்ட் iPhone 16 அண்ட் iPhone 15, அதே மாதிரி OnePlus-ஓட 13 நான் வெயிட் பண்ணுறது. இதில் வந்து OnePlus-ஓட 13 ப்ரைஸிங் வரும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு 13R ப்ரைஸிங்கை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 13R ப்ரைஸிங் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா சேலில் தெரியாமல் என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது அதையும் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வேல்யூ ஃபார் மணி கேட்டகரியில் வரும். இன்றைக்கி ஆப்பிள்லாம் வேல்யூ ஃபார் மணி கேட்டகரியில் பேசணுன்ற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதுதான் வந்து இன்றைக்கி சினாரியோ. ஸோ வெயிட் பண்ணுங்கள். May 8 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு ப்ரைஸிங் இதுவுமே வந்து ரிவீல் ஆகும். டெய்லி இதை பற்றி வீடியோ பார்க்கலாம். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிக்சலும் ரியல்மியும். ஸோ அது தனியாக வீடியோ வரும். முடிஞ்ச அளவுக்கு ரெகுலர் கண்டென்ட் வந்துட்டுருக்கு நம்ம சேனலில். ஸோ புதுசாக யாருன்னா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது மட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செக்ஷன்லேயுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் போனீங்க அப்படின்னா அங்கே தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஆஃபர்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்த அப்புறம் நம்ம பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி மொபைல் வாங்குறது தான் வந்து இன்றைக்கி பெரிய விஷயமாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து 30% வரைக்குமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபோன் விலைலாம் பார்க்கும்போது நெஞ்சு வலிக்குது. அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம எதெல்லாம் வந்து நல்ல ஃபோனுன்னு சொன்னோமோ அதெல்லாம் விலை ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அது ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்துருச்சு. அதுக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாரா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.